நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய கிருபை என்று வாசிக்கிறோமே. உம்முடைய கிருபையை நினைத்தவர்களாய் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சேர்ந்து பாடும். கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. வல்லமையை அளித்ததும் உங்க கிருபை, வரங்களை கொடுத்ததும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சேர்ந்து பாடுவோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். இந்த அக்டோபர் மாதம் தேவ கிருபையால் 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 நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எதனால் நாம் நிலை நிற்கிறோம்? கிருபையால். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. நிர்மூலமாகாமல் இருப்பது அழியாமல் இருப்பது, அதுதான் அர்த்தம். நம்ம அழியாமல் இருக்கிறோம். கடந்த 9 மாதங்கள்
ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், சுகத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், உண்ண உணவை கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், இருக்க இருப்பிடத்தை கொடுத்தார். கடந்த 9 மாதங்களில் எத்தனையோ மரண செய்திகளை கேட்டிருப்போம். எத்தனையோ தேசத்தில் அழிவுகள், எத்தனையோ தேசத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. இது வரைக்கும் நிற்கிறோம்ல, இது வரைக்கும் கீழே விழலை, இது வரைக்கும் ஆண்டவர் வெட்கப்படுத்தலை, இது வரைக்கும் தலை குனிய விடலை, இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல, ஒருவர் முன்பாக கையேந்த விடல. அது அவருடைய கிருபை. இந்த கடந்த 9 மாதங்கள் நடத்தி இந்த 10வது மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறோம் பாருங்க. அதுதான் கிருபை. அதுதான் பாட்டை பாடுறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். என் திறமை அல்ல, என் தாளந்து அல்ல, என் செல்வம் அல்ல, என் செழிப்பு அல்ல, என் நண்பர்கள் அல்ல, என் தகப்பன் அல்ல, என் தாய் அல்ல, என் உற்சார் உறவினர்கள் அல்ல, நான் இருக்கிறோம் வீடு அல்ல, நான் செய்கிற வேலை அல்ல, என் படிப்பு அல்ல, சமுதாயம் அல்ல, எல்லாமே உம்முடைய கிருபை. ஒத்துக்கிறீங்க தானே? எத்தனையோ பேர் நம்மை விட அறிவாளிகள், நம்மை விட பணம் வைத்திருக்கிறவர்கள், நம்மை விட பலவான்கள், இவர்கள்லாம் கடந்து போனார்கள், மரித்து போனார்கள். ஆனால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், உலகத்தின் பார்வையில் ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருக்கிறவர்களை கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் உயர்த்த வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். தெரியுதோ இல்லையோ, கிருபை ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமா? கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகும், தயவு பெருகும். அப்போ இந்த காலை நேரத்தில் அவரை துதிக்க 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 ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ராஜாக்கள் அரசாண்டார்கள் தேசத்தை. படிச்சிருக்கிறீங்க. ராஜாக்களை குறித்து நாம் படிக்கிறோம். ராஜாக்கள் இடத்தில் போய் இந்த புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பெருமையா, ராஜாவே நீர் வாழ்க, உம்முடைய வம்சம் வாழ்க, உம்மை போல ஒரு ராஜா இந்த தேசத்திலே இல்லை, உம்மை போல ஒரு நல்ல ஒரு மனிதனை பார்க்கவே முடியலை, உம்மை போல ஒரு ராஜாக்களும் இல்லை நன்மை செய்கிற. இப்படிலாம் புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களை குறித்ததான பாடல்களை பாடுவார்கள். அந்த பாடல்கள்லாம் பாடி முடித்த பிறகு ராஜா என்ன தெரியுமா பண்ணுவார்? அவருடைய திராணிக்கு தக்கதாக அவரிடத்துல என்ன பெஸ்ட் இருக்கோ, தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ வைடூரியமோ எடுத்து அந்த புலவர் கையில் கொடுத்து அனுப்புவாராம். ஒரு கிஃப்ட் கொடுப்பாராம். எதனால்? அவரை குறித்து ஒரு நல்லபடியாக ஒரு பாட்டு. அவர் எவ்வளோ மோசமானவன்னு தெரியும், ஆனாலும் அவரை குறித்து நல்ல காரியத்தை சொல்ல 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 அவர் ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறாரு. பார்த்தீங்களா? அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் அவரை துதிக்க 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 அவர் சும்மா இருப்பதில்லை. அவர் உங்களுக்காக வேலை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். உங்களை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் படிக்கலாம், ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருத்தரையும் கடிந்து கொள்ள மாட்டார், திட்ட மாட்டார். மற்றவங்களாம் ஞானம் இல்லைன்னா நம்மளை திட்டுவாங்க. ஏண்டா படிக்க மாட்டேற முட்டாள், உனக்கு எத்தனை தடவைதான் சொல்ல. மனிதர்கள் இதை சொல்லுவார்கள், ஆனால் கடவுள் சொல்கிறார், உங்ககிட்ட ஞானம் இல்லை, ஆனால் நீ என்கிட்ட கேட்டுப்பாரு, நான் உனக்கு சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்கு வந்த உங்களுடைய வாழ்க்கையிலையோ கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்து கிருபை கொடுத்து உங்களை நடத்த போதுமானவராய். கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. சேர்ந்து கரங்களை தட்டி, கிருபை மேலானதே, தேவ கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் உம் கிருபை மேலானதே. நீங்க பாடுங்க, ஜீவனை
ஜீவனை பார்க்கிலும் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை பார்க்கிலும் கிருபை மேலானதே, 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 கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் கிருபை என்னை தாங்கிற்றே, கண்ணீரின் மத்தியிலும் கிருபை என்னை தேற்றிற்றே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் காத்ததும் கிருபையே, கால்கள் இடராமல் என்னை காத்ததும் கிருபையே, கிருபை கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. சத்தத்தை உயர்த்தி கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம்முடைய கிருபை கிருபை மேலானதே. பணத்தை காட்டிலும் கிருபை மேலானதே, செல்வத்தை காட்டிலும் கிருபை மேலானதே, என் வீட்டை காட்டிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, என் பலத்தை காட்டிலும் கிருபை மேலானதே, என் நண்பர்களை காட்டிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. ஜீவனை காற்றிலும் கிருபை மேலானதே, என் வாழ்க்கையை காற்றிலும் கிருபை மேலானதே, ஜீவனை காற்றிலும் கிருபை மேலானதே, வாழ்க்கையை காற்றிலும் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. நம்பிக்கையோடு கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை. உங்கள் சத்தத்தை வைத்து பாடுங்க பார்ப்போம். கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. உடைய கிருபைக்காக நன்றி. மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சேர்ந்து பாடுவோமா? ஆகும், எல்லாம் ஆகும்,
உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மாலாகாத காரியதே 10வது மாதம் உம்மாலாகாதது காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக குறித்ததை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் ஆகும் எல்லாமாகும். உம்மாலே உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும். என்னுடைய வாழ்க்கையில உம்மாலேதான் எல்லாமாகும். எந்த மனிதர்கள் அல்லப்பா. ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நினைத்தார். ஒரு விசை பாடுவோமா? சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓகே, சிங்கத்துடைய குணாதிசயம் அது காலை முன்னாடி வச்சா பின்னிட்டு போகாது. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன் தெரியுமா? அந்த சிங்கம் கூட அந்த பசியோடு இருக்கிற நேரத்தில் தானியேலை தூக்கி அந்த சிங்கக்கேபியில் போட்ட போது அது சாப்பிடலையா, அமைதியாக படுத்துட்டு இருந்துதான்.
இன்னைக்கு சொல்கிறோம், உங்களுடைய வாழ்க்கையில் சிங்கத்தை போல சில மனிதர்கள் நம்மை மேற்கொள்ள நினைத்தாலும் கர்த்தர் அதை மேற்கொள்ள விட மாட்டார். இன்னைக்கு சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம். இன்னைக்கு ராஜாக்கள் போல சில மனிதர்கள் இருப்பார்கள். உங்களை காட்டிலும் உயர்ந்திருப்பார்கள், உங்களை காட்டிலும் மேன்மையான ஒரு பதவியில் இருப்பார்கள். உங்களை விட அவங்க சிறந்து இந்த தேசத்தில் விளங்கினாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் தானியேல் சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோலாம் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களை தப்புவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. அவரை தவிர நம்ம இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்லை உதவி செய்வதற்கு. அவரை போல ஒரு நல்ல தெய்வமும் இல்லை. எல்லாரும் தெய்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்துல இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. இந்த அக்டோபர் மாதம் என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. உலகம் எப்படி ஓடிக்கொண்டிருக்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எப்படியாவது மனிதர்களை ஏமாற்றி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை சுரண்டிட்டு தான் இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் டிவியில் பாருங்கள், நியூஸில் பாருங்கள், பேப்பரை படிங்க, சில செய்திகளை கேளுங்க. எப்படிலாம் ஏமாற்ற முடியும்? 1 லட்சம் கொடுத்தா மாதம் 25,000 ரூபா கிடைக்கும், 1 லட்சம் கொடுத்தா மாதம் 50,000 ரூபா கிடைக்கும். இப்படிலாம் மனிதர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிற உலகத்தில் நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தர் மட்டும்தான். எத்தனையோ மனிதர்கள் நம்முடைய உழைப்பை சுரண்டி கொள்வார்கள்.
உங்களுடைய உழைப்பை என்ன பண்ணுவாங்க, சுரண்டி கொள்வார்கள். நல்லா வேலை வாங்குவாங்க, நல்லா அன்பா பேசுவாங்க, நல்லா அக்கறையோடு இருப்பாங்க, நல்லா பாசமாக இருப்பாங்க. ஆனால் பின்னாடி நீங்கள் கடந்து வந்த பாதைகளை யோசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு காட்டுவது போல என்னை ஏமாத்திட்டாங்களே. நம்ம சில நேரம் நினைக்கிறோம்ல, அவங்களெல்லாம் நம்பினேன், ஆனால் அன்பு காட்டினது போல என்னை ஏமாத்திட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, என் அன்பு ஒரு நாளும் மாறாது. அவருடைய அன்பு பூரணப்படுகிறது, அவருடைய அன்பு முழுமையாக இருக்கிறது. நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து தான் நம்மிடத்தில் பழகுகிறார்கள். ஆனால் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார், உண்மையாய் நேசிக்கிறவராக இருக்கிறார், அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்க, அவன் துறவை வெட்டுகிறான், அங்கே அதை என்ன பண்ணுறாங்களாம், மூடி போட்டு போயிடுறாங்க, தூற்றி போடுகிறார்கள். கஷ்டப்படுவது ஈசாக்கு, சுலபமாய் அதை தூற்றி போட்டு போயிடுறாங்க மற்ற மனிதர்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் நீங்கள் உழைத்து சம்பாதித்ததை ஏமாற்றி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் தோல்வியில் இருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம். ஆனால் எதை இழந்தாலும் திரும்ப குடிக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் 30, 60, 100 நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், பலுகி பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை நிச்சயமாக இந்த காலை நேரத்தில், இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் இழந்ததை அவர் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவார், பல மடங்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறவராக இருக்கிறார். தாவீது எல்லாவற்றையும் இழந்து அவன் பலனில்லாமல் போகும் மட்டும் அழுகிறான், 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 தெம்பே இல்லை. அந்த அளவுக்கு அழுது 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 அவன் நிற்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் கேட்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை காண்பித்து, எதையெல்லாம் இழந்தானோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள, இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள, பல மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாரானால், இன்னைக்கும் அந்த தெய்வம் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார், உதவி செய்வார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், நேசித்த மனிதர் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பார்வோன் சேனை பின்பாக துரத்திட்டே வரான். முன்னாடி பார்த்தா செங்கடல், அடுத்தது என்ன பண்ண வேண்டும் என்றே தெரியல, அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற புரியல. அவர்கள் அப்படியே திகைச்சு போய் நிற்கிற நேரத்தில் பின்னாடி பக்கம் ஒரு சேனை துரத்தி கொண்டே வருகிறது. இவனை கொன்று போட்டுருவோம், இவன் கதையை எங்கேயே முடிச்சிடுவோம் என்று சொல்லி சில கூட்டங்கள் பின்பாக துரத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே வாக்கு பண்ணின ஆண்டவர் செங்கடலை 2ஆக பிளந்து அவர்களை நடக்க பண்ணி, எந்த ஜனங்கள் விரோதமாக எழும்பினார்களோ, எந்த சேனை பின்தொடர்ந்து வந்ததோ அதே சேனையை கடலில் கவிழ்த்து போட்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். இந்த 10வது மாதம் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீ கவலைப்படாத, உனக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் வந்தாலும் பரவாயில்ல, உனக்காக நான் செங்கடலை பிளக்க ஆயத்தமாயிருக்கிறேன். உனக்காக செங்கடலை பிளந்து அதன் மத்தியில் உன்னை நடத்தி சென்று, எந்த மனிதர்கள் உன்னை மேற்கொள்ள நினைத்தார்களோ அதே மனிதர் முன்பாக உன்னை வாழ வைத்து, அதே மனிதர் முன்பாக உன் தலையை உயர்த்தி, இவன் அழிந்து போவான் என்று நினைத்தேனே, இவன் நன்றாயிருக்கிறான் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த 10வது மாதம் உங்களுடைய தலையை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். பணம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க போதும், நீங்க போதும். என்னை நேசிக்கிறவள் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட ஏதும் இல்லை இயேசையா. எங்களை உயர்த்துவதற்கு உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு உம்மை விட ஏதும் இல்லை இயேசையா. அந்த காலை நேரத்தில் வந்த உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நேசத்திற்கு ஈடா என்னுடைய நேசத்தை இதோ உம்மை தவிர நாம் வேறு ஒரு விருப்பம் இல்லை அப்பா. உம்மை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை தகப்பனே. நீரே பெரியவர், நீரே நேசத்திற்குரியவர். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே என் ரட்சகா என் தேவா. என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பரலோகில் நான் சேர வழியா நீரே என் ரட்சகா என் தேவா. என் ரட்சகா என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். யார் என்னை அணைத்துக் கொள்ளுவார், யார் என்னை நேசிப்பார் என்று சொல்லி நிழல் தேடி அலைந்த போது இதோ நானே உன் கர்த்தர், உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் என்று சொன்ன தெய்வம். யார் நம்மை கைவிட்டாலும் மறந்தாலும் நிழல் போல நம் வாழ்வில் நம்மோடு வருகிறவர் அவர்தான் இயேசு. நிழல் தேடி அலைந்தேன் நிழலானி தேவா. நிதமும் உம்மை நான் பாடுவேன். நிழலில்லா வாழ்வில் நீர்தானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே.
ரட்சகா